வணக்கம் நண்பர்களே. லீட் கோட் ப்ராப்ளம் ஒண்ணு சால்வ் பண்ண போறோம். மேஜிக் ஸ்கொயர் அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்க்க போறோம். அத தான் சால்வ் பண்ண போறோம். இப்ப மேஜிக் ஸ்கொயர்ங்கிறது என்னன்னா, ஒரு 3x3 இல்ல ஒரு 4x4 ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. அதுல இப்ப 3x3 இருந்தா 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர் எழுதிக்கோங்க. 4x4 இருந்தா 1ல இருந்து 16 வரைக்கும் எழுதிக்கோங்க. 5x5 இருந்தா 1ல இருந்து 25 வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த நம்பர்ஸ இந்த மேஜிக் ஸ்கொயர்க்குள்ள அப்ளை பண்ணணும். அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணி கிடைக்கும்போது நமக்கு எந்த ரோவ ஆட் பண்ணாலும் ஒரே டோட்டல். எந்த காலம ஆட் பண்ணாலும் ஒரே டோட்டல். டயகனலா ஆட் பண்ணாலும் அதே டோட்டல். இப்ப நீங்க எந்த ரோ, எந்த காலம் இங்க ஆட் பண்ணாலும் ஆன்ஸர் இங்க 15ன்னு வருது. இந்த ஐடியாவ நீங்க செஞ்சு காட்டணும். இந்த ஐடியாவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, சியாமீஸ் மெத்தட்ன்னு இதுக்கு பேர் சொல்லுவாங்க. சியாமீஸ் மெத்தட். அப்ப சியாமீஸ் மெத்தட்னா என்ன? அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ஐடியா தான். நான் ஒரு 3x3க்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு 3x3க்கு 3 டாட் வச்சுக்கிறேன். இப்படி ஒரு 3 டாட் வச்சுட்டு இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ 3x3னா ஒரு 3 காலம் 3 ரோ வந்துருமா? இதில் சியாமீஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்போ 3x3னா என்ன வேல்யூஸ்லாம் வரணும்? 1 2 3 4 5 6 7 8 9 3 வரணுமா? ஃபர்ஸ்ட் வேல்யூவை எங்கே கொண்டு போய் வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ரோவோட மிடில் கொண்டு போய் வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ரோவோட மிடில் கொண்டு போய் வச்சா நம்பர் 1 இங்கே வந்துடும். இது முடிஞ்சிச்சு. அடுத்த ஐடியா என்ன? செகண்ட எப்பவுமே ரைட் சைடு டயகனலா கொண்டு போய் வைக்கணும். அப்ப ரைட் சைடு டயகனல்னா 2 இங்க வரணும். ஐடியாவ பார்த்துக்கோங்க. 2 இங்க வரணும். ஆனா இங்க 2 இங்க வர முடியுமா? நமக்கு அந்த இடத்துல ரோவே இல்ல. கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துல ரோ இல்லன்னா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ரோல இருக்கீங்கன்னா, இந்த 2வ இங்க கொண்டு வர்றதுக்கு பதிலா லாஸ்ட் ரோக்கு கொண்டு போயிரணும். மேல ரோ இல்லன்னா, லாஸ்ட் ரோல 2வ கொண்டு போயிரணும். அப்ப அடுத்து 3 திரும்ப ரைட் சைடு டயகனலா 3 இங்க வரணும். இப்ப இங்க காலம் இருக்கா? காலம் இல்ல. ரோ இல்லன்னா என்ன பண்ணோம்? ரோ இல்லன்னா லாஸ்ட் ரோவுக்கு கொண்டு போணும். அப்ப காலம் இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காலம்க்கு கொண்டு போயிரும். அப்ப 3ய இங்க கொண்டு போயிரும். 3 இங்க வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன வேல்யூ வரணும்? அடுத்து 4 வரணும். இந்த இடத்துல தான் 4 வரணும். ஆனா 4 இருக்கிற இடத்துல ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்கு. அப்படி ஏற்கனவே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்க எழுதின 3க்கு அடுத்த ரோல நீங்க 4 எழுதிடணும். அவ்வளவுதான். 3 ரூல் தான். ரூல் நம்பர் 1 நீங்க ரைட் சைடு டயகனலா பாருங்க. ரோ இல்லன்னா லாஸ்ட் ரோவுக்கு கொண்டு வாங்க. காலம் இல்லன்னா ஃபர்ஸ்ட் காலம்க்கு கொண்டு வாங்க. ஒருவேளை நீங்க ஃபில் பண்ற இடத்துல ஆல்ரெடி நம்பர் இருந்துச்சுன்னா, நீங்க வச்சிருக்கிற நம்பருக்கு கீழேயே இந்த 4 எழுதிருங்க. இந்த 3 ரூல நம்ம ஞாபகம் வச்சிருந்தா போதும். இத ஃபார்முலாவா நம்ம மாத்திக்கலாம். அடுத்து 5 எங்க வரணும்? 5 இந்த இதுக்கு டயகனலா வரணும். 6 எங்க வரணும்? இதுக்கு டயகனலா வரணும். 7 எங்க வரணும்? இதுக்கு டயகனலா வரணும். இதுக்கு ரோவும் இல்ல, காலமும் இல்ல. கரெக்ட்டா? ஒருவேளை ரோ இருந்தா கீழ கொண்டு போயிரலாம். காலம் இருந்தா ரைட் சைடு கொண்டு போயிரலாம். ரோவும் இல்ல, காலமும் இல்ல. அதனால 7 இங்க வர முடியாது. அதனால நம்ம 7 இங்க எழுதிர்றோம். இப்ப அடுத்தது 8. 8 எங்க வரணும்? இங்க வரணும். ரோ இருக்கு. காலம் தான் இல்ல. காலம் இல்லன்னா என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு போயிரணும். அப்ப 8 இங்க கொண்டு வந்துரலாம். சரி. 8க்கு டயகனலா 9 இங்க வரணும். என்ன இல்ல? ரோவும் இல்ல, காலமும் இல்ல. அப்படி இல்லன்னா, பாருங்க இந்த இடத்துல இல்லல்ல. அப்போ மேல ரோ இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நேரா அதோட ஃபர்ஸ்ட் ரோல இடம் இல்லன்னா, லாஸ்ட்க்கு கொண்டு வந்துருவீங்க. அவ்வளோதான். இப்போ 8, 1, 6, 3, 5, 7, 4, 9, 2. இப்போ நீங்க எந்த காலம், எந்த டயகனல், எந்த ரோ எப்படி வேணாலும் ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரே ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. ஆன்சர் 15 அப்படின்னு கிடைக்குதான்னு பாருங்க. அவ்வளோதான். இத தான் நம்ம புரோகிராமா எழுதப் போறோம். அப்ப இத புரோகிராமா எழுதணும்னா, இத எப்படிங்க இத ரூலா மாத்துறது? ரொம்ப ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூவ எங்க வைக்கணும்? ரோ 0லயும் காலமோட வேல்யூ நீங்க 3x3 பண்றீங்க அப்படின்னா, அதோட மிட்லயும், அதாவது நீங்க என்ன நம்பர் வச்சிருக்கீங்களோ, அதோட மிட்லயும் ஃபர்ஸ்ட் வேல்யூவ வச்சிரணும். நம்பர் 1 வச்சிரணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு தடவையும் ரோ என்னவா மாறணும் அப்படின்னா, ரோ -1 பிளஸ் n மாடுலோ n. காலம் என்னவா மாறணும்? காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் பிளஸ் 1 மாடுலோ n. அவ்வளவுதான். இந்த 2 ரூல மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். அடிஷனலா 3வது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ அப்படின்னா, இப்ப நம்ம இங்க பார்த்ததுலயே பாருங்களேன். இப்ப 3க்கு அடுத்து 4 இந்த இடத்துக்கு வரணும். ஆனா அங்க வேல்யூ இருந்துச்சு. அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? இருக்கிறதோட ஒரு நம்பர் பின்னாடி தள்ளி விட்டோம். கரெக்ட்டா? அப்படி இருந்தா மட்டும் நான் என்ன பண்ணணும்னா, ரோவ என்னவா மாத்திரணும்? என்னோட ரோ பிளஸ் 1 அடுத்த ரோவுக்கு தள்ளி விட்டு மாடுலோ n பண்ணிடணும். இதுதான் என்னோட புது ரோ. இதுதான் என்னோட புது காலம். கரெக்ட்டா? நியூ ரோ.
நியூ காலம். ஒருவேளை இடம் இருந்துச்சுன்னா இது. இந்த 3 ரூல் மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதும். நம்ம மேஜிக் ஸ்கொயர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, நான் போய் மேஜிக் ஸ்கொயர் பண்ண போறேன். என்னோட எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். மேஜிக் ஸ்கொயர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்டீஜர் n ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னு கொடுத்துட்டேன். 3x3 மேட்ரிக்ஸ் பண்ண போறேன். என்னோட ரோவோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ரோல காலம் n/2 கரெக்டா? இங்கே தான் வைக்க போகிறோம். அப்போ நான் ஒரு லூப் எழுதிக்கலாமா? ஏன்னா இப்போ 3x3 மொத்தம் 9 வேல்யூஸ் நம்ம இதில் வைக்கணும். அப்போ நம்பரோட வேல்யூ 1ல் இருந்து நம்பரோட வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு n கிராஸ் n. அப்போ தானே 9 டைம்ஸ் வைக்க முடியும். நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல மேஜிக் ஸ்கொயர் வேணும்ல, அப்போ நான் இன்டீஜர் ஒரு 2 டைமென்ஷனல் மேஜிக் ஸ்கொயர் இங்கே கிரியேட் பண்ணிடுறேன். மேஜிக் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு நியூ இன்டீஜர் ஆஃப் n, n. இதை நம்ம வேணும்னா ஸ்கேனர்லையும் வாங்கிக்கலாம். n, n கொடுத்தாச்சு. சரி, இப்போ மேஜிக் ஸ்கொயர் ஆஃப் ரோ காலம் ஈக்குவல்ஸ் டு நம்பர். அவ்வளோதான். அப்போ அடுத்த ரோ இன்டீஜர் நியூ ரோ ஈக்குவல்ஸ் டு என்ன ஃபார்முலா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்? ரோ -1 ப்ளஸ் n மாடுலோ n. கரெக்டா? இன்டீஜர் நியூ காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் ப்ளஸ் 1 மாடுலோ n. சரி, ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? ஒருவேளை நீங்கள் வைக்கிற வேல்யூ இப்போ மேஜிக் ஸ்கொயர் ஆஃப் நியூ ரோவும் நியூ காலமும் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது நமக்கு தெரியும் ஒரு அரேனாலே அந்த அரேல டிஃபால்ட் வேல்யூ 0 இருக்கும். 0 இல்லைனாலே ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ நாட் ஈக்குவல்ஸ் டு 0வா இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா என்னோட ரோ ஈக்குவல்ஸ் டு அடுத்த ரோவுக்கு போகணும். ரோ ப்ளஸ் 1 மாடுலோ n. அவ்வளோதான். நம்ம இந்த 3மே இங்கே எழுதியிருக்கிற ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், இந்த 3மே இங்கே எழுதியிருக்கிறது தான். இதை அப்படியே எடுத்து அங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். கொடுத்துட்டு இப்படி கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா ஒரு எல்ஸ் பார்ட் எழுதிக்கலாமா? எல்ஸ் பார்ட் எழுதி என்னோட ரோ ஈக்குவல்ஸ் டு நியூ ரோ அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னோட காலம் ஈக்குவல்ஸ் டு நியூ காலம் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட ஃபார் லூப்பில் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா? இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 0, ரோ லெஸ் தேன் n, ரோ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? ஃபார் இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 0, காலம் லெஸ் தேன் n, காலம் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln கொடுக்கல, பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மேஜிக் ஸ்கொயரை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். மேஜிக் ஸ்கொயர் ஆஃப் ஆர் சியை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆர் சி கொடுத்துட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாமா? கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்து நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி. ஒவ்வொரு தடவை பிரிண்ட் ஆகிட்டோம். அடுத்த லைன் கொடுத்துடலாம். இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். பாருங்கள், 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கா? 3x3 மேட்ரிக்ஸ் கரெக்டாக வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதே இதில் அப்போ 5 கொடுத்து அவுட்புட் பார்க்கலாமா? நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் இதோட அவுட்புட் நமக்கு இப்போ கரெக்டாக வரும். அப்போ நான் இதில் ஈவன் நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்து பார்க்கலாம். நமக்கு அவுட்புட் கரெக்டாக தான் வரும். இதுதான் மேஜிக் ஸ்கொயர் ப்ரோக்ராம். நீங்களும் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.